அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எழுதிய கடிதம், ஸ்வர்ணகாந்த சர்மா என்ற அந்த நீதிபதிக்கு எழுதிய கடிதம் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா நீதிமன்றங்களிலும், பார் அசோசியேஷன்லேயும், வழக்கறிஞர்கள் மத்தியிலும் இந்த கடிதம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அப்படின்னா, இந்த வழக்கு நீங்கள் விசாரிக்கக்கூடாது என்று நான் உங்களிடம் கேட்டிருந்தேன், மனு தாக்கல் செய்திருந்தேன். நீங்கள் அந்த மனுவை விசாரித்து விட்டு இந்த மனுவை நான் தான் விசாரிப்பேன், இந்த வழக்கிலிருந்து நான் விலக மாட்டேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு சூழலில் இந்த தீர்ப்பில், இந்த வழக்கில் நான் ஆஜராவதில்லை, என்னுடைய சார்பாக எந்த வழக்கறிஞரும் இந்த வழக்கில் உங்கள் முன்னால் ஆஜராக மாட்டார் அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஸோ என்ன நடந்தது, ஏன் இந்த கடிதம் இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற வழக்கில் ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த முக்கியமான தலைவர்களை எல்லாரையுமே பாஜக கைது செய்தது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் கைது செய்தார்கள். மணிஷ் சிசோடியா, சஞ்சய் குமார் இவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்களுடைய ஜாமீன் மனு வரும்பொழுது அந்த ஜாமீன் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணகாந்த சர்மா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரித்த ஸ்வர்ணகாந்த சர்மா, இவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறது, இவங்கெல்லாம் குற்றவாளிகள் என்று நம்புவதற்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல ஃபைண்டிங்ஸை பெயில் அப்ளிகேஷனில் கொடுத்து அந்த பெயில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஸோ உச்சநீதிமன்றத்தில் போய் இவங்க எல்லாரும் ஜாமீன் வாங்கி வந்தார்கள். நம்ம மறக்க வேண்டாம், இந்த வழக்கு ஜாமீனில் மணிஷ் சிசோடியா அவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் பொழுது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, 2 நிமிடங்களில் இந்த வழக்கு தூள் தூளாக போயிடும், வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செஞ்சாங்க அப்படின்னா இந்த வழக்கு 2 நிமிடத்தில் தூள் தூளாக போய்விடும்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துட்டு அவரும் பெயில் டிஸ்மிஸ் தான் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாம் ஜாமீன் வாங்கிட்டு வராங்க, தேர்தலிலே தோற்று போகிறார்கள். இப்போது கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் எங்களை சேர்த்தது செல்லாது, எங்களை இணைப்பதற்காக எந்த ஆவணமுமே இல்லை, எந்த ஆதாரமுமே இல்லை, எந்த சாட்சிகளுமே இல்லை, இது ஒரு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா குற்றவாளிகளும் வாதிடுகிறார்கள். இந்த வழக்கில் பிஆர்எஸ் தலைவர் கேடிஆர் அவருடைய மகள் கவிதா அவங்களும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளில வந்தாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த கீழமை நீதிமன்றத்தில் எங்களை விடுதலை செஞ்சுடுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, ட்ரையலுக்கு போக எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. நீதிபதி எல்லாருடைய தரப்பு இதையும் கேட்டுட்டு, இந்த வழக்கில் ஒரு ஆதாரமும் கிடையாது, இந்த வழக்கில் நடத்துறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி அனைவரையுமே விடுதலை செய்து விடுகிறார், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி தோற்று போகிறதுக்கு இந்த வழக்கே ஒரு முக்கிய காரணமாக இருந்தது, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி இதாச்சு. உடனே சிபிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, அவசரமாக அடுத்த நாளே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பிற்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள், அப்பீல் பண்ணுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உடனடியாக என்ன பண்ணுறாங்க, விசாரிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்காம இம்மீடியட்டாக சிபிஐ அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ இது பண்ணணும்னா அதற்கெல்லாம் தடை கொடுக்குறார். தடை கொடுத்துட்டு பிரைமா ஃபேசி தி ஜட்மெண்ட் சீம்ஸ் டு பி எரோனியஸ்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷனையும் கொடுக்குறார். அந்த கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு பல மாதங்கள் நடைபெற்று எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா கிட்ட போன உடனே சிபிஐ தரப்பை மட்டும் கேட்டு ஸ்டே கொடுத்துட்றாங்க. இந்த கீழமை நீதிமன்றத்திலுடைய சில பகுதிகளுக்கு ஸ்டே கொடுத்துட்டு ஜட்மெண்ட் இஸ் எரோனியஸ் அப்படின்ற அந்த ஒரு அப்சர்வேஷனையும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். செய்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வர்ணகாந்த சர்மாவிடம் எனக்கு நல்ல நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதற்காக அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் வலுவான காரணங்கள். முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்வர்ணகாந்த சர்மா அவர்கள் ஏற்கனவே இதே வழக்கில் பெயிலில் எங்களுக்கு எதிரான கருத்துக்கள், பிரைமா ஃபேஸே எவிடன்ஸ் இருக்குது, தீஸ் பீப்புள் ஆர் கில்ட்டி, பிரைமா ஃபேஸே அப்பியர்ஸ் டு பி கில்ட்டி அப்படின்ற போன்ற அந்த அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு பயஸ்ட் ஆட்டிடியூடில் இருக்காங்க. கீழமை நீதிமன்றம் எங்களை விடுதலை செய்திருக்கிறது, அதனால் இவர்கிட்ட எங்களுக்கு நீதி கிடைக்காது,
ஏற்கனவே ஒரு ப்ரீஃபார்ம்டு ஒப்பீனியன் இருக்குது, ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டாங்க இஷ்யூவை அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு விசாரணைக்கு ஃபஸ்ட்டு வரும்போது, பூர்வாங்க விசாரணைக்கு வரும்பொழுது எரோனியஸ்னு சொல்லி சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல, எரோனியஸ்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை விட முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அகில் பாரதிய அத்விகா பரிஷத் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு RSS உடைய வழக்கறிஞர் அமைப்பு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷனில் தொடர்ந்து இந்த ஸ்வர்ணகாந்த சர்மா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. RSS இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு வழக்கறிஞர் சங்கத்தில் தொடர்ந்து இவர் போய் கலந்து கொண்டிருக்கிறார். ஸ்வர்ணகாந்த சர்மா RSS உடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஐடியாலஜியில் இருக்க வேணாம் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ என்னால் இப்படி ஒரு ஆப்போசிட் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சரியான தீர்ப்பை எனக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்வர்ணகாந்த சர்மாவுடைய 2 மகன்கள், அவங்க 2 பேருமே ஒன்றிய அரசு, இப்போ இந்த சிபிஐயை இதெல்லாம் இயக்குறது ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களை இயக்குவது யார் கீழே வேலை செய்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய துஷார் மேத்தா அப்படின்ற அந்த சொலிசிட்டர் ஜெனரல், அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அந்த சொலிசிட்டர் ஜெனரல் தான் எனக்கு எதிராக ஆஜராகி கொண்டிருக்கிறார். ஸோ எப்படி எனக்கு நியாயம் கிடைக்கும்? இந்த விஷயங்களின் அடிப்படையில் எனக்கு இந்த வழக்கை ஸ்வர்ணகாந்த சர்மா விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மனு விசாரிக்கப்படுகிறது. அந்த விசாரணை வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. அந்த வீடியோவை டிலீட் பண்ணுறாங்க, அந்த போட்டவங்க மேலெலாம் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னெலாம் தகவல் வந்துச்சு. தேடி போய் டெல்லி போலீஸார் யாரெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அந்த வீடியோவை எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த தகவலும் நமக்கு வந்தது. ஸோ நம்முடைய இந்தியாவுடைய அந்த நீதி பரிபாலன முறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் ரெக்யூசல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு. ரெக்யூசல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வாதியோ பிரதிவாதியோ நீதிபதி முன்னால் போகும்பொழுது அந்த நீதிபதி எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கணும் அந்த வாதி பிரதிவாதிக்கு. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். It should appear in the mind of the litigant that he will get justice. அந்த litigant எனக்கு இவங்க கிட்ட கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணாலே இந்த வழக்கை அவர் நீதிபதி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. அதே போல் இதே மாதிரி ஒரு வழக்கில் சத்யேந்தர் ஜெயின் வர்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதே மாதிரி கீழமை நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த நீதிபதி ப்ரிஜுடிஸ் ஆகிட்டார், அவர்கிட்ட இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாங்க, டெல்லி உயர் நீதிமன்றம் இதே பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபீல் பண்ணுது இந்த நீதிபதி கிட்ட நீதி கிடைக்காதுன்னு சொல்லி, அதனால் இந்த வழக்கை இன்னொரு நீதிபதிக்கு மாற்றுறாங்க. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு நீதி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதியா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்தது. இது எல்லாமே அங்கே வாதிட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாக போய் இந்த வழக்கை வாதிட்டார். ஸோ the test is what a litigant feels. அதுதான் டெஸ்ட்டு. அவர் இந்த இத்தனைய காரணங்களை சொல்கிறார். இந்த காரணங்கள் எல்லாம் சரியான காரணங்களா இல்லையா? என்ன ஒரு முரண் அப்படின்னா, எந்த நீதிபதி கிட்ட எந்த நீதிபதி மேலே குற்றம் சுமத்தி அவர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த நீதிபதியை இந்த ரெக்யூசல் அப்ளிகேஷனையும் விசாரிக்கிறார். நம்முடைய நீதி பரிபாலன முறை அதை தான் சொல்கிறது. வேறு தேர்ட் ஜட்ஜ் கிட்ட போகாது, இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ் கிட்ட போகுது, அதே ஜட்ஜ் கிட்ட தான் ரெக்யூசல் அப்ளிகேஷன் போகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மேக்ஸிம், லீகல் மேக்ஸிம் இருக்குது, நெமோ டெபெட் ஜுடெக்ஸ் இசெக்ஸ் இம்ப்ராப்ரியா காசா, அதாவது நோ மேன் கேன் பி அ ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ். நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அடிப்படை அரசியல் அடிப்படை சட்ட தத்துவம். இப்போ அந்த அவுட்கமில் எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னா நான் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம அந்த நீதிபதி மேலே குற்றம் சுமத்துகிறோம், ஆனால் அந்த நீதிபதியே இதை விசாரிக்கிறாரே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கேள்விகள் எழுப்புகிறார்கள். கௌதம் பாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அவர் இந்த கேள்வியை எழுப்புறாரு. நம்ம ஊரில் ரெக்யூசல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஒரு பெரிய அளவில் வரல அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு விசாரணை முடிந்த பிறகு நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ வில் நாட் ரிக்யூஸ் அப்படின்னு சொல்லி போல்டு லெட்டர் எழுதி, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன காரணங்களை எதுவுமே ஏற்றுத்தக்கக்கூடிய காரணங்களாக இல்லை, நான் அகில் பாரதிய அத்விக்தா பரிஷத்துக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் லா ஸ்கூல் நடத்துகிற மாதிரி தான், லா காலேஜஸ் நடத்துகிற மாதிரி அவங்களும் வழக்கறிஞர்கள் சங்கம் அவங்க ஒரு ஃபங்க்ஷனை நடத்துனாங்க, இதற்கு நீங்கள் அரசியல் சாயம் பூசக்கூடாது
அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை வச்சு, அதனால் அந்த காரணத்தினால இந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து ஜாமீனில் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்களே, அப்போ நீங்கள் எப்படி இந்த வழக்கை விசாரிக்க முடியும் அப்படின்றதுக்கு, அப்படி இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அப்போ எந்த நீதிபதியுமே வந்து ஜாமீனில் வந்து ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது, அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் வந்து இப்படி ஒன்றிய அரசுக்கிட்ட வேலை பார்க்குறாங்களே, ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனால் இந்த வழக்கில் என்ன பாதிப்பு, இந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு இவர் சொல்லவே இல்லை, அதனால் அந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நான் இந்த வழக்கிலிருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். ஸோ எல்லாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்துருச்சு, ஸோ he will take it on appeal to the Supreme Court. இல்லை அங்கே வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போகுமா, அங்கே டெல்லி ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்னன்னு தெரியல நமக்கு, டெல்லி ஹைகோர்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு போகுமா இல்லை சுப்ரீம் கோர்ட் போகணுமா அப்படின்றது பார்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை டிவிஷன் பெஞ்சுக்கோ அப்பீல் பண்ணுவார்னு நினச்சோம். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாம் சொன்னது போல் அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். ஸ்வர்ணகாந்தா சர்மாவுக்கே கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் ரெக்யூசல் அப்ளிகேஷன் அதெல்லாம் நீதிமன்றத்தில் நடக்கிறது. ஆனால் ஒரு நீதிபதிக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியது சரியா அப்படின்ற அந்த கேள்வி இப்போது எல்லாருக்கிட்டையும் வருது. யூஸ்வலாக வந்து இப்படி நீதிபதிகள் கிட்ட யாரும் கடிதம் எழுதக்கூடாது, எழுத மாட்டாங்க. அதை வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டாக கூட மாறலாம். எப்படி வந்து நீதிபதியை நீங்கள் வந்து அப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி செய்கிறீர்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருகிறது. யூஸ்வலாக இப்படி ஒரு வச்சுருந்தார் அப்படின்னா தெரியல, அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரியாத சட்ட இது இருக்காது. ஆல் டாப் லாயர்ஸ் வுட் ஹவ் அட்வைஸ்ட் ஹிம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு இருக்குன்னா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஒரு ஜட்ஜுக்கிட்ட போகுது அப்படின்னா, ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர். அந்த நீதிபதிகளை கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் யார் எந்த வழக்கை பார்க்க வேண்டும், எந்த வழக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் என்று சொல்வோம். அந்த அதிகாரம் வந்து தலைமை நீதிபதிக்கு இருக்குது. இந்த கடிதத்தை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கார் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். பட் அந்த நீதிபதிக்கே அனுப்பியிருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது சரியானதா இல்லையா அப்படின்றது இட்ஸ் $1 million question ரைட் நவ். அந்த நீதிபதி அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்றது தெரியல. கண்டெம்ப்ட் இனிஷியேட் பண்ண போகிறாரா இல்லை அந்த லெட்டரை ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணி இந்த வழக்கை விசாரிக்க போகிறாரா என்று தெரியவில்லை. என்ன நடந்தாலும் அதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.